வெல்கம் டு பிகே குக்கிங் சேனல். ஆயில் எதுவும் சேர்க்காம இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த ஹெல்த்தியான டிஃபன் ஐட்டம் எப்படி செய்யலான்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன். இந்த ரெசிபியை எங்கள் ஊரில் ஒரட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். 2 கப் அரிசி மாவு, இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சுகர், 2 கப் அரிசி மாவுக்கு 3 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் தேங்காயும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் உடைச்ச தண்ணி ஒரு 1/4 டம்ளர் இருந்தது, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றேன். அதை ஆட் பண்ணிட்டு நல்ல கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. இதுல தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாழை இலைய எடுத்து இந்த மாதிரி வாட்டி எடுத்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி அழுத்தி விடுங்க. சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் தண்ணியை தொட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னாலே சப்பாத்தி மாதிரி பறந்து வந்துடும். இதை தோசைக்கல்ல போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துருங்க. வாழை உங்ககிட்ட இல்லைன்னா பட்டர் ஷீட்டில் கூட இந்த மாதிரி கை வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி பருத்தி எடுத்துட்டு சுட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.